தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலிலிருந்து வெளியேற்றப்பட்டார் இளையராஜா. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலிலிருந்து வெளியேற்றப்பட்டார் இளையராஜா. பிரபல இசை ஞானி இளையராஜா. இவர் பிரபல இசையமைப்பாளர் ஆவார். வயது 80 ஆகிவிட்டது. அன்னைக்கிளி என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழகத்துக்கு அறிமுகமானார். தமிழ் தாய் ஈன்றெடுத்த தவ புதல்வர்களில் இவரும் ஒருவர். இசை என்று சொன்னாலே இளையராஜா என்றுதான் ஞாபகத்துக்கு வரும். சிம்போனி இசை அமைத்தவர். அவர் தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராகவும் உள்ளார். வயது 80 கடந்துவிட்டாலும் ஒரு பிஸியான ஒரு இசையமைப்பாளராக உள்ளார். விடுதலை 2ஆம் பாகத்தில் அவர் இசையமைத்துள்ளார். அவர் இசையமைத்த அந்த படம் விரைவில் வெளிவர உள்ளது. இந்த சூழ்நிலையில் இசைஞானி இளையராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்தார். அங்கு உட்புறம் அனைத்து கோயில்களிலும் சாமி தரிசனம் செய்து கருவறைக்குள் சாமி தரிசனம் செல்ல முயன்றார். ஆனால் ஜீயர்கள் அவரை உள்ளே விடவில்லை. அவரை வெளியே தடுத்து நிறுத்தி அந்த மண்டபத்துக்கு வெளியிலேயே அவரை நிறுத்தி மாலை மரியாதை செய்து அனுப்பி வைத்து விட்டனர். இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றைய தினம் திருவண்ணாமலை கோவிலுக்குள் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சாமி கும்பிட உள்ளே விடப்படவில்லை. எதற்காக இளையராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கருவறைக்குள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை? இதுதான் சனாதனமா? இதற்கு பாஜக பதிலளிக்க வேண்டும். இளையராஜா எதற்காக கருவறைக்குள் அனுமதிக்கப்படவில்லை? அவர் தாழ்த்தப்பட்ட பறையர் சமூகத்தை சார்ந்தவர் என்ற காரணத்திற்காக உள்ளே அனுமதிக்கப்படவில்லையா? அவர் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவராக இருந்தால் உள்ளே அனுமதித்திருப்பார்களா? இதற்கு பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் இந்து சமய அமைப்பினரும் பதிலளிக்க வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறையும் பதிலளிக்க வேண்டும். இளையராஜா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அவர் கருவறைக்குள் போனால் தீட்டு, அதனால் அவரை நாங்கள் உள்ளே விடவில்லை என்று பதில் சொல்ல போகிறார்களா? அல்லது பாதுகாப்பு கருதி உள்ளே விடவில்லையா? எதற்காக இளையராஜா கருவறைக்குள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை? அதற்கு பாஜக பதிலளிக்க வேண்டும். இதுதான் சனாதனமா? பிறப்பில் அனைவரும் சமம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அனைவரும் போய் சாமி தரிசனம் செய்யலாம், கருவறைக்குள்ள அனைவரும் போகலாம். ஆனால் இளையராஜாவை ஏன் விடலை? அப்போ பிறப்பில் ஏற்றத்தாழ்வு உண்டா? இளையராஜா கருவறைக்குள்ளே போகக்கூடாது விதிமுறைகள் இருக்கா? இதை பாஜக சொல்லணும். இன்றைக்கி பாஜக சனாதனத்தை ஆதரவாக செயல்படுது. இதுதான் சனாதனம், ஏற்றத்தாழ்வு. இந்த ஏற்றத்தாழ்வின் காரணமாகத்தான் இளையராஜா உள்ளே விடப்படலையா அப்படிங்கிறதுக்கு பாஜக தகுந்த விளக்கம் கொடுக்கணும். இன்றைக்கி இளையராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் வெளியேற்றப்பட்ட சம்பவம் ஊடகங்களை இன்றைக்கி கண்டிப்பாக பெரிய பேசு பொருளாக மாறும். கண்டிப்பாக இதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பில் அனைவரும் சமம், ஏற்றத்தாழ்வு கிடையாது. அப்போ ஏன் கோயிலுக்குள்ளே விட மாட்டேன்றீங்க? கருவறைக்குள்ளே ஒரு மனிதன் போனால் தீட்டா? அந்த மனிதனை படைத்ததே கடவுள் தானே. அப்போயே இளையராஜா விட மாட்டேன்றீங்க? அவர் உங்கள் ஆதரவாளர் தானே, பிஜேபி ஆதரவாளர் தானே. பிஜேபி தேவையில்லாத பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காப்புல, அவர் ஏன் உள்ளே விட மாட்டேன்றீங்க? இதற்கு தகுந்த பதில் சொல்ல வேண்டும். இளையராஜா அவர்கள் கருவறைக்குள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படாதது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும்.